வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. நாக வழிபாடு கேட்கும் போதே ஒரு விதமான வித்தியாசமான உணர்வு ஏற்படுதுல. உலகெங்கும் அலசி பார்த்தோம்னா இந்த நாக வழிபாடுங்கிறது எல்லா பழங்கால நாகரிகங்கள்லையும் காமனா இருக்கிற வழிபாட்டு முறையா இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. இந்த ஒற்றுமை நமக்கு ஆச்சரியத்தை அளிக்குது. உதாரணத்துக்கு இந்த நாக வழிபாடு பல்வேறு வகையில பரிணமிச்சு நம்ம ஊர்லயே செய்யப்பட்டு வருது. ஆனா இந்த நாக வழிபாடு நமக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை. சவுத் அமெரிக்கால இருக்கிற ரெட் இண்டியன் ட்ரைபல்ஸ் நாக வழிபாடு செய்றாங்க. மாயன் மக்கள் காலம் காலமா பாம்புகளை வழிபட்டு வராங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் அபோரிஜின்ஸ் பாம்புகளை வணங்குறாங்க. இந்த நாக வழிபாடுங்கிறதுக்கு உலகெங்கும் இவ்வளோ பெரிய லெகசி இருக்குது. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நாகம் விஷமுள்ள ஒரு ஜீவன், அது ஒரு கொடிய மிருகம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பழங்கால மக்கள் எப்படி கடவுளா பார்த்தாங்க? அதுலயும் ஹிந்து புராண கதையில நாகங்களின் தலைவனா பலாயிரம் பாம்பு தலை கொண்ட ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் கிரீச்சர் இருக்குது. இந்த ஆதிசேஷன் நாகம் தான் உலகத்தில் உள்ள அனைத்து நாகங்களுக்கும் தலைவன்னு இந்து புராண கதைகள் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த பவர்ஃபுல்லான மித்தாலஜிக்கல் கிரீச்சர் ஆதிசேஷன் நாகத்துடைய கதையை பத்தி தான் புராணங்கள் வாயிலா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பல மர்மங்கள் அடங்கிய ஆதிசேஷன் நாகத்துடைய ஆரிஜினை தேடி தான் போக போறோம். ஸோ விழிகள் வெறியட்டும். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். பல யுகங்களுக்கு முன்னாடி சேஷ காஷப முனிவரும் கத்ரு அப்படிங்கிற தேவ கன்னிகையும் காதல் வயப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு ஒரு புது இனத்தையே தோற்றுவிக்கிறாங்க. அதுதான் சர்ப்ப இனம். கத்ரு சரியா 1000 குழந்தைகளை பெத்தெடுக்கிறாங்க. இந்த 1000 பேரும் நாக இனம் தான். இந்த 1000 பேர்ல முதலா பிறந்தவர் தான் ஆதிசேஷன், ரெண்டாவது வாசுகி, மூணாவது தக்ஷகன். இப்படி 1000 நாகர்களை உருவாக்கி அந்த இனம் தோற்றுவிக்கப்படுது. பிறந்த இந்த 1000 பேரும் பாதாள லோகத்துல ஒரு புது இனக்கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நாகலோகம் உருவான பின்புல கதை. பாதாள லோகத்துல வாழ்ந்து வந்த இந்த நாகவாசிகள் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவங்களா இருந்தாங்க. அப்பாவி மக்களை துன்புறுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த இனத்தையே வெறுத்த ஆதிசேஷன் அவங்க எல்லோரையும் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி பூலோகம் வந்தடைறாரு. பூலோகம் வந்து பறந்து கிடந்த இந்த உலகத்துல பல இடங்கள்ல சுத்தி திரிஞ்சு கடைசியா இமயமலையை அடைஞ்சு அங்க கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய தவ வலிமையில மெய் சிலிர்த்து போன பிரம்மதேவன் நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. இங்க ஆதிசேஷன் மற்றவங்கள மாதிரி பொன் வேணும், பொருள் வேணும், ஆயுதம் வேணும், சாகா வரம் வேணும் இப்படியெல்லாம் கேட்கல. ஆதிசேஷன் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டார். இன்னும் கடுமையா தவம் புரிஞ்சு பரமாத்மா விஷ்ணு பகவானை சென்றடையக்கூடிய வழியை கேட்கிறாரு ஆதிசேஷன். அதுக்கு பிரம்மதேவன் சொல்றாரு, நாகங்களின் தலைவனே, என்ன நோக்கி தவம் இருந்த யாருமே இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதே இல்லை. நீ புண்ணியவான். உனக்கு அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். ஆதிசேஷனான நீ உன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து பார்க்கடல்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மிதந்துகிட்டு இருக்கிற பூலோகத்தை உன் தலையில ஏந்தி பாதாளத்துக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்து. பரமாத்மாவை தேடி நீ போக வேண்டாம், உன்னை தேடி அந்த இறைவனே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் போயிடுறாரு.
ஆதிசேஷனும் தன்னுடைய பல தலைகளை விரிச்சு பார்க்கடல்ல குதிச்சு அவர் தலை மேல பூமியை ஏந்திக்கிறார். இதன் மூலமா பூமியில இருந்த பாதாள லோகத்துக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு மாபெரும் தண்டு மாதிரி ஆதிசேஷனுடைய உடலே பாதையாகுது. அடுத்த கணமே விஷ்ணு பகவான் தோன்றி ஆதிசேஷனுடைய நல்ல உள்ளத்தை பார்த்து அவரை தன் கூடவே பார்க்கடலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு பார்க்கடல்ல பள்ளி கொண்ட விஷ்ணு பகவானுக்கு அந்த ஆதிசேஷனே வாகனமாகுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த அதே தருணத்துல பாதாள லோகத்துல இருந்த நாகர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமா பூலோகத்துல பரவி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆதிசேஷனோட முதலாவது சகோதரனான வாசுகி இவரை மாதிரியே சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவனுடைய கழுத்துல நாகாபரணமா போய் ஐக்கியமாகின்றார். இதுக்கப்புறம் பல காலங்கள் கடந்து போக மகாபாரத போர் நடந்து முடியுது. பாண்டவர்கள் அவங்களுடைய நாட்டையெல்லாம் அவங்களுடைய பேரனான பரிஷித் கிட்ட ஒப்படைச்சிட்டு சொர்க்க யாத்திரைக்கு போயிடுறாங்க. இவங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பரிஷித் எதிர்பாராத விதமா ஒரு முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகிடுறான். அந்த சாபத்தின்படி இன்னும் 7 நாள்ல ஒரு சர்ப்பம் தீண்டி பரிஷித் உயிரிழக்கணும். ஆனா இந்த சாபத்திலிருந்து தப்பிக்க பரிஷித் பல நாடுகளை கடந்து பாம்பே இல்லாத ஒரு குட்டி தீவுல போய் தலைமறைவு ஆகிடுறான். ஆனா 7வது நாள் முடியும் போது உணவுக்காக கொண்டு வரப்பட்ட எலுமிச்சை பழத்திலிருந்து ஒரு சின்ன புழு வெளியே வருது. வெளியே வந்த அந்த புழு மாபெரும் நாகமா ரூபம் எடுத்து பரிஷித்தை தீண்டி கொன்னுட்டு போயிடுது. நாகமா வந்து பரிஷித்தை கொன்னது வேற யாரும் இல்ல, ஆதிசேஷனுடைய 2வது சகோதரன் தக்ஷகன். இதனால கோபம் கொண்டு எழுந்த பரிஷித்தோட மகன் ஜனமேஜயன் இந்த 14 லோகத்திலையும் இனி ஒரு நாகம் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நாக அக்னி யாகத்தை நடத்துறான். இந்த யாகத்தோட சிறப்பு என்னன்னா, இதுல வேள்வி நடத்தி மந்திரங்களை சொல்ல சொல்ல பாம்புகள் தன்னிலை மறந்து அதுவாவே வந்து தீயில விழுந்து அப்படியே இறந்து போகும். இதுல இருந்து எந்த நாகத்தாலையும் தப்பிக்கவே முடியாது. அது விஷ்ணு பகவானுடைய படுக்கையா இருக்கும் ஆதிசேஷனா இருந்தாலும் சரி. பாம்புகள் விழ விழ வேள்வி பெருசாய்கிட்டே வருது. அதோட சக்தியும் கூடிக்கிட்டே போகுது. இந்த வேள்வியிலிருந்து எப்படியாவது நாக இனத்தை காப்பாற்றணும்னு ஆதிசேஷனுடைய சகோதரனான வாசுகி ஆதிசேஷன் கிட்ட போய் ஆலோசனை கேட்க, ஆதிசேஷனுடைய ஆணைப்படி வாசுகி நாகம் தன் மகளை ஒரு முனிவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த முனிவருக்கும் வாசுகியுடைய மகளுக்கும் பிறந்த மகன் அஸ்தகர் பிறந்து வளர்ந்து அந்த நாக அக்னி யாகத்தை மொத்தமா அழிக்கிறான். தீயில விழுந்து இறந்த அனைத்து நாகங்களுக்கும் மறு உயிர் கொடுக்கிறான். இப்படி நாக இனமே அழியும் நிலை வரும்போதும் ஆதிசேஷன் தான் இந்த மாதிரி ஆலோசனை சொல்லி எல்லோரையும் காப்பாத்துறாரு. இவ்வளோ திறனும் ஆற்றலும் படைத்த ஆதிசேஷனுக்கே ஒரு கட்டத்துல ஆணவம் அதிகரிக்குது. ஒரு சமயம் வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் வாய் தகராறு ஏற்படுது. அது கடும் சண்டையில போய் முடியுது. வாயுதேவன் பல கிரகங்களையே சாதாரணமா தூக்கி ஆதிசேஷன் மேல வீச ஆதிசேஷன் அந்த கிரகங்களை எல்லாம் விழுங்கி அழிச்சிடுறாரு. இதனால மேலும் கோபம் கொண்ட வாயு பகவான் எல்லா ஜீவன்களுக்கும் தேவையான பிராண வாயுவை தனக்குள்ள இழுத்துக்கிறாரு. இவங்க சண்டையால எரிச்சல் அடைந்த விஷ்ணு பகவான் 2 பேருக்கும் சாபம் கொடுத்து தூக்கி வீசிடுறாரு. இதுல பூமியில விழுந்த ஆதிசேஷன் 1000 பாகங்களா தெரிச்சு போய் விழுறாரு. விழுந்த அனைத்து பாகங்களும் உயிர் துடிப்போட தன் தவற உணர்ந்து விஷ்ணு பகவானே கதின்னு தவம் இருக்க ஆரம்பிக்குது. இப்படி 10 ஆண்டுகள் ஆதிசேஷன் தவம் இருக்க மனமிறங்கிய பரமாத்மா அனைத்து பாகங்களையும் ஒருங்கிணைச்சு ஆதிசேஷனை தனக்குள்ள ஐக்கியமாக்கிக்கிறாரு. இப்படியா புராணங்கள்ல அங்கங்க எட்டி பார்க்கிற ஆதிசேஷன் பத்தியும் மேலும் மித்தாலஜி படி இந்த நாகலோகமும் அந்த இனமும் எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன ஆரிஜின் ஸ்டோரியை தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கும் இந்த ஆதிசேஷ நாகத்தை பல கோவில்கள்ல சிலையா நம்மளால பார்க்க முடியும். காரணம், இந்த ஆதிசேஷன் புராணங்களுக்கும் அதோடைய நம்பிக்கைகளுக்கும் இன்றியமையாத ஒரு கடவுள். விஷ்ணு பகவான் எடுத்த சில முக்கியமான அவதாரங்கள்ல, உதாரணத்துக்கு ராம அவதாரத்துல ராமனுக்கே சகோதரனா சினம் கொண்ட லட்சுமணனாவும், கிருஷ்ண அவதாரத்துல அவருக்கே அண்ணனா பலராமனா ஆதிசேஷன் பிறந்து எப்பவுமே விஷ்ணுவுக்கு துணையா வருவார். இப்படிப்பட்ட ஆதிசேஷன் இன்னைக்கும் இந்த பூமியில இருக்கிறதா பல கதைகள் இருக்குது. நாகங்கள் வாழக்கூடிய நாகலோகத்துக்கு போற வழி பூமியிலேயே ரகசியமா இருப்பதாவும், அதை இன்னைக்கும் ஆதிசேஷன் பாதுகாத்துட்டு வர்றதாவும் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த சுவாரஸ்யமான ரகசிய குகையை பத்தின பல விஷயங்கள் அடங்கிய ஒரு வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.